ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அக்டோபர் 3 இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று நிவின் வந்து யமுனாவை நல்லா திட்டி விட்டுறாரு. தயவு செஞ்சு அழாத, உன் அழற மூஞ்சி என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுறாரு. எப்படியோ மிரட்டி மிரட்டி நீ நினச்சதை வந்து சாதிச்சிட்டல, ஆனால் இனிமே தான் இருக்க போகுது. இதுக்கு மேலே வந்து புருஷன் அப்படின்ற எந்த ஒரு அட்வான்டேஜும் என்கிட்ட எடுத்துக்கணும் நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவும் அழுது உடைஞ்சிட்டு உக்காந்துட்ருக்காங்க இல்லையா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி சீன்ஸ் தான் பாதிக்கு மேலே வந்து வருது. காவேரி வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டுருக்காங்க. என்னடா நிவின் வந்து பயங்கர கோவமாக இருக்காரு, யமுனா வந்து என்ன பண்ண போகிறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விஜய் வந்து சொல்கிறாங்க. பின்ன அவரோட கோவத்தை வந்து வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக தானே இந்த ஏற்பாடே வந்து பண்ணியிருக்கோம். அவர் கோவம் வெளியில் வந்து அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாதான் அடுத்தது அவரை வந்து யமுனாவை பற்றி யோசிக்கவே முடியும். அதனால் எல்லாமே நல்லது தான் சரியா, நீ வந்து அதையே யோசிச்சுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசாமல் உங்கள் பேரை விஜயானந்தா சுவாமிகள்னு சொல்லி மாற்றி ஒரு போர்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட நிறைய பேர் வந்து ஐடியா கேட்பாங்க. எப்படி நீங்களா எல்லாத்தையும் கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோப்பாரு போதும், இந்த நிவின் யமுனா பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம பிரச்சனைக்கு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்து ஏன் நம்மளுக்குள்ளார என்ன ஒன்றுமே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். உடனே காவேரி வந்து அதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போகும்போது ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கான்னு இருக்குமான்னு நான் கேட்டதுக்கே ஒன்றும் ஃபீலிங்ஸே இல்லையே, அப்புறம் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்றாங்க காவேரி. சீண்டி பார்க்குறாங்க. உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க, அதான் நீ வந்து சோல்மேட்டு அப்படின்லாம் சொன்னல, இப்போ ஏன் அதை பற்றியெல்லாம் பேசணும், உனக்கு தான் ஏதோ கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும் போல் தெரியுது, வேணால் ஒன்று பண்ணலாம், கான்ட்ராக்டை வேணால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு விஜய். உடனே காவேரி வந்து மனசுக்குள்ளே திட்டுறாங்க. அப்போ கூட கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு தோணுது, கான்ட்ராக்டே வேணாம் கிழிச்சு போட்டலான்னு சொல்லிட்டு சொல்ல தோணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. உடனே இவர் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிறாங்க, சோல்மேட்டா என் சோலே நீ தான் அப்படின்னு சொல்லணுன்னு கூட தாண்டி எனக்கு வந்து தோணுது. ஆனால் உன்னை வந்து நம்ப முடியாதே, நீ அப்படியே ட்விஸ்ட் அடிப்பியே, நீ ஏதாவது ட்விஸ்ட் அடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்றதுனாலேயே என் மனசில் இருக்கிறத வந்து நான் சொல்லாமலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவிரிட்ட கேட்குறாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதம் உன்னோட பர்த்டே வருதுல்ல, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு அப்படின்னதும், ஐயோ கிஃப்டெல்லாம் எதுவும் வேணாம் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லு, அப்புறம் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸாக வந்து இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். உடனே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, நிவினுக்கு கொடுத்த வாக்கை வந்து உடைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு, அதை தவிர்த்து எனக்கு வேறு எந்த கிஃப்ட்டுமே வேண்டாம் அப்படின்ட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து யமுனாக்காக பண்ணது அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து ஆரம்பித்தது நான் தானே, யமுனாவை சமாதானப்படுத்துறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், அவளுக்கு வந்து வாக்கு கொடுத்துருந்தேன், ஆனால் அந்த வாக்கை என்னால் நிறைவேற்றவே முடியாமல் இருந்தது, நீங்கள் தானே எனக்காக மெனக்கெட்டு அதை வந்து நிறைவேற்றி வச்சிங்க, அதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேச சரி டைம் ஆகுது தூங்கலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பாட்டை போட்டு விட்றாங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஜாடையிலேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ஒரு பக்கம் அவங்களோட லைஃப்பில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது விஜய் காவேரி ரொமான்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கங்கா ஒரு பொறுப்பான அக்காவாக உட்காந்து காவேரி வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. குமரன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு என்ன கங்கா ஏன் அந்த வீட்டையே பார்க்குற அப்படின்னதும், இல்லைங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது, யமுனாவோட லைஃப்பில் இனிமேல் என்னெல்லாம் நடக்கும்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னதும், இல்லை நிவின் வந்து பயங்கர கோபமாக இருக்கார், அவரோட கோவத்தெல்லாம் வந்து பார்த்தா யமுனாவை வந்து ஏற்றுக்கிறது அவ்வளோ சாதாரணமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நிவினை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் ஏற்றுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, அவள் அடம் பிடிச்சி அவளோட ஒரு சந்தோஷத்துக்காக கட்டாயப்படுத்தி வந்து நிவினை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்ருக்கா. இப்போ வந்து யமுனா மேலே கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நிவினை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, அவரோட இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா தானே அந்த வழி என்னன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது யமுனோட வாழ்க்கை எப்படிங்க சந்தோஷமாக இருக்கும், என்றைக்கு இருந்தாலும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது தானே சொல்லிட்டு நிவினோட மனசில் அந்த உறுத்தல் வந்து இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்புறம் எப்படி முழு அன்பை வந்து யமுனாட்ட வந்து செலுத்த முடியும். இப்போ வந்து எனக்கு நிவினை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு சூழ்நிலை வந்து யாருக்குமே வரக்கூடாது, அதுவும் வந்து எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான விஷயம், காவேரியே வந்து இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்சிருக்கா அப்படின்ட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. உடனே குமரன் வந்து சொல்கிறாங்க, நீ
சரியாயிரும், தேவையில்லாமல் பயப்படாத கங்கா, எல்லாமே மாறும், நிவினை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இன்னொரு விஷயம் நான் சொல்லவா, கண்டிப்பாக இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி அவ்வளோ இதாக சொல்கிறீங்க அப்படின்னதும், உன்னை எடுத்துக்கோ, உன்னை விடவா நிவின் வந்து பிடிவாதக்காரனாக இருக்க போகிறான், என்னை நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ பிடிவாதமாக இருந்த, ஆனால் நம்ம கல்யாணம் வந்து நடந்துச்சு, இப்போ நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா உட்காந்து அந்த வீட்டை பார்ப்போம்ல, நீ நினச்சியாவது பார்த்துருப்பியா, ஆனால் அதுவே நடந்திருக்குல்ல. அதே மாதிரி தான் நிவினுக்கும் மனசு வந்து மாறும், யமுனா வந்து கண்டிப்பாக நிவினோட மனசை வந்து மாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உங்களுடைய நம்பிக்கைலாம் நல்லா தான் இருக்குது குமரன், ஆனால் வந்து நிவின் பயங்கர கோபத்துலலாம் இருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் போக அஜய் வந்து அவங்க அப்பா அன்பரசுக்கிட்ட நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதனால ராகினி வந்து 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்கா, அதுக்குள்ளார வெண்ணிலாவை வந்து கூட்டிகிட்டு வந்து கண்ணு முன்னாடி நேரத்துலன்னா என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்கிறாப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ரொம்ப ஓவராக தான் வந்து அவள் வந்து பண்ணிகிட்ருக்கா, சரி விடு, நான் எப்படியாவது வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், ஒருவேளை வெண்ணிலா வந்து 1 வாரத்தில் வரலன்னா என்னப்பா பண்ணுறது, டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னை விட்டு போயிடுவாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் போகட்டும் விட்றா, ரொம்ப தான் வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னப்பா இப்படி பேசுகிற, ஒரு அப்பாவா பேசுப்பா அப்படின்னா தான். ஆமாடா, பின்ன என்னடா, அப்படி டைவர்ஸ் கொடுத்துறான்னு வையேன், ஜீவனாம்சம் கேட்டு வாங்க வேண்டியதுதான், எவ்வளோ பிளான் பண்ணி அவளை வந்து உனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், நம்மளுக்கு வேண்டியது என்ன, காசு தானே, ஜீவனாம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டா போச்சு அப்படின்றாங்க. என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னா, பின்ன என்னடா, காசை பற்றி இவ்வளோ முக்கியமாக பேசுகிறேன்னு பார்க்குறியா, காசு தாண்டா முக்கியம், அது இல்லாததுனால தான் இப்போ நம்ம 2 பேரும் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, புரியுதா, சரி விடு, ரொம்ப கவலைப்படாத, எப்படியாவது அந்த வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் நீ வந்து அந்த ராகினியை வந்து கொஞ்சம் உன்னோட கண்ட்ரோல்லே வச்சிட்ரு, அவன் நமக்கு பொன்முட்டையிடுற வாத்துடா அப்படின்றாங்க. யார், நான் வந்து அவளை என் கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கிறதா, அப்பா அவள் தான்ப்பா என்ன அவள் கண்ட்ரோலில் வந்து வச்சிட்ருக்கா, எப்படா என்னை விட்டு அவள் போயிடுவான்னு பயந்து நான் அவள் கூடயே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போகமாட்டடா, அவளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் எதுக்கு நடந்திருக்கு, காவேரி வந்து பழி வாங்கணும், அதுக்காகவாது அவள் இங்கேயே தான் இருப்பா, அதனால் நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்றாரு அன்பரசு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெளியில் நின்று காஃபி குடிச்சிட்ருக்காரு. நிவின் வந்து ரூம் கதவை திறகிறாரு. திறந்ததுமே விஜய் தான் தெரிகிறாரு. அட பாவி, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் உன் வீட்லேயே தங்க வச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்காரு. ஹலோ பிரதர், வாங்க பிரதர், காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிவின் வந்து முறைக்கிறாங்க. என்ன பிரதர், இன்னும் அதே மூடில் இருக்கீங்களா, கொஞ்சம் மாறி தான் வாங்கலை அப்படின்றாங்க. ரொம்ப நடிக்காத சரியா, நீ யார், எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை வச்சே எனக்கு ஒரு கெட்ட பேர் வர வச்சு இப்போ என்னை வந்து நல்லா மாட்ட விட்டுட்டல, உன்னை நான் எப்போவுமே மன்னிக்க மாட்டேன், இதோட பின்விளைவை கண்டிப்பாக நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு நிவின் வந்து சொல்கிறாரு. இதை வந்து காவேரியுமே கரெக்டாக வந்து கேட்டுடுறாங்க. உன்னோட சுயநலத்துக்காக என்னோட வாழ்க்கையவே நீ வந்து அழிச்சிட்டல, இருடா நான் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாரு நிவின். அதுக்கப்புறம் காவேரி வந்து சாரி, என்னால் தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் அப்படின்னா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து இப்படி தான் சூடாக தான் இருப்பான், என்ன அப்படியே உடனே வந்து கூலாயிடுவானா, இதெல்லாம் நம்ம பொறுத்துக்க தான் வேணும், நீ அதையெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்ட்டு விஜய் வந்து காவேரியை கூல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இப்போ வந்து நிவினோட மைண்ட் செட்டில் வந்து இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக அனுபவிச்சே தீருவ, அனுபவிக்க வெப்பன் வர சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ நிவின் வந்து விஜய்க்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் கொடுக்க போகிறாங்க என்னன்றது தெரியல, பார்க்கலாம். பட் நம்ம நிவின் வந்து அவ்வளோ வில்லத்தனமான ஆள் கிடையாது. நேற்று வந்து தாத்தா வந்து சாரி கேட்கும் போதே, எதுக்கு நீங்கள் வயசில் பெரியவங்க, நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்லாம் தான் நம்ம நிவின் வந்து பேசினார். அதனால் கண்டிப்பாக ஒரு வில்லனால் மாற மாட்டார். ஒரு பொறுப்பான அக்காவாக கங்காவுக்கு வந்து இருக்கிற பயம் வந்து நியாயமான ஒரு பயம்தான். ஸோ அவங்களோட அந்த ஒரு இதை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க இந்த கல்யாணம் நடந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க, இப்போயும் அதை நினச்சி தான் பயப்படுறாங்க. விஜய் காவேரி ஒன்று சேரணுன்றதுக்காகவே இந்த கல்யாண ட்ராக் வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைனுக்கு போகும் அப்படின்ற மாதிரி நம்மளுமே நம்பலாம். ஏன்னா வெண்ணிலாவோட என்ட்ரி வேறு இருக்கு இல்லையா, அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.